அனைவருக்கும் வணக்கம். ஜிவிஎஸ் வாஸ்து ஜிவி செந்தில்நாதன் பேசுகிறேன். கன்னிமூலை பற்றி நம்முடைய நேயர் கேள்வி கேட்டிருந்தார்கள். வாஸ்துவின் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதி கன்னிமூலைதான். நான் வாஸ்து பார்க்க எந்த வீட்டிற்கு சென்றாலும் முதலில் பார்ப்பது தென்மேற்கு பகுதியான கன்னிமூலைதான். நாம் இன்று கன்னிமூலையில் தலைவாசல் அல்லது வாசல் ஜன்னல் அமைந்தால் ஏற்படும் பலன் பற்றி பார்ப்போம். தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் இணையும் தென்மேற்கு பகுதிதான் கன்னிமூலை என்பார்கள். முதலில் கன்னிமூலையில் தலைவாசல் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? தெற்கு பார்த்த வீட்டில் மேற்கு பகுதியில் தலைவாசல் அமைந்தால் மற்றும் மேற்கு பார்த்த வீட்டில் வடக்கு பகுதியில் இந்த தலைவாசல் அமைந்தால் கன்னிமூலை தலைவாசல் என்பார்கள். இந்த அமைப்பு ஒரு வீட்டில் இருந்தால் பணத்தட்டுப்பாடு வரும். வீட்டில் பணம் தங்கவே தங்காது. எவ்வளவு வருமானம் வந்தாலும் வரவுக்கு மேல் செலவு இருக்கும். குடும்பத் தலைவனுக்கு கடன் சுமை கூடும். வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். கெட்ட கனவுகள் வரும். அதனால் வாஸ்துப்படி கன்னிமூலையில் தலைவாசல் அமைக்கக்கூடாது. நல்ல பலனை தராது. கன்னிமூலை என்பது மூடப்பட்டு இருக்க வேண்டும், ஓப்பனாக இருக்கக்கூடாது. தெற்கு பார்த்த வீட்டிற்கு வாசல் பகுதி கிழக்கு ஓரம் அமைத்தால் நன்மை தரும். மேற்கு பார்த்த வீட்டில் தலைவாசல் வடக்கு பகுதியில் அமைத்தால் நல்ல பலன் தரும். அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜிவிஎஸ் வாஸ்து, ஜிவி செந்தில்நாதன்.